இன்னைக்கு டே 42 ஆஃப் ஸ்ட்ரெட்டிங்ல லெக்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ் போட போறேன். காலையில பிளாக் காஃபி போட்டு இன்னைக்கு ஒர்க் அவுட்க்கு என்ன வேரியேஷன்ஸ் போடலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்னதான் ரொம்ப யோசிச்சாலும் கடைசியில அந்த பேசிக் ஒர்க் அவுட் தான் போட போறேன்னு எனக்கே தெரியும். நேத்து எனக்கு இன்ஸ்டாகிராம் சஜஷன்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வீடியோ ஒன்று வந்துச்சு. சரி, அதுக்கு தேவையான பொருளா நம்ம கிட்ட இருக்கு, ட்ரை பண்ணலாம்னு ஒன்று பண்ணேன். சாப்பிடுறதுக்கு புளிப்பு இனிப்பு சேர்ந்து மஜாவா இருந்துச்சு. சரி, இந்த ரெசிபியை சுட்டு நம்மளே கண்டுபிடிச்ச மாதிரி வீடியோ போடலான்னு பார்த்தா எனக்கு டெக்கரேஷன் அண்ட் பிரசன்டேஷன் அவ்வளவு நீட்டா வரல. சோ வீடியோ மறுக்கையா. அடுத்து என்ன, வாக்லே ஜிம் கிளம்பிட்டேன். இப்பெல்லாம் நான் மார்னிங் தான் ஜிம் போயிட்டு இருக்கேன், ஏன்னா என்னோட ஒர்க் அப்படி இருக்கு. சரி, இப்போ மார்னிங் போடுற ஒர்க் அவுட் பெஸ்டா இல்ல ஈவினிங் போடுற ஒர்க் அவுட் பெஸ்டா பார்த்தா மார்னிங் நீங்க ஒர்க் அவுட் பண்றதுனால எப்படியோ இன்னைக்கான ஒரு வேலையை முடிச்சிட்டாண்டாபான்னு ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் மார்னிங் உங்களுக்கு ஜிம்மும் ஃப்ரீயா இருக்கும், மைண்டும் ஃப்ரீயா இருக்கும். இதே நீங்க ஈவினிங் எடுத்துக்கிட்டா நீங்க மார்னிங்ல இருந்து ஃபுட் இன்டேக் எடுத்ததுனால ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவீங்க. இதே நீங்க ஒர்க்ல முடிச்சுட்டு வரீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா ஃபீல் பண்ணுவீங்க. அதே ஒர்க் அதிகமா இருந்து ஜிம்மே ஸ்கிப் பண்ணிட்டா அதை விட ஃபீல் பண்ணுவீங்க. சோ ரெண்டு விஷயத்துக்கும் இந்த மாதிரி தான் டிஃபரன்ஸ் இருக்கு, தவிர உங்களுக்கு மசில் பில்டிங்ல எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. சரி, வீட்டுக்கு வந்து மீதி வச்ச ப்ரீ ஒர்க் அவுட் மீலையும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். மதியம் ஃப்ரீயா இருந்த டைம்லயும் இன்னைக்கு வீட்லயே கார்டியோ முடிச்சிட்டேன். திருப்பி லஞ்சுக்கு சப்பாத்தியும் சிக்கன் எடுத்துட்டு ஈவினிங் ஒரு வாக் போனேன். வர பாடி கண்டிஷன் நல்லா கொண்டு வரணுன்ற தாட்ஸை விட டிஃபரெண்டா சாப்பிடணுன்ற தாட்ஸ் தான் நிறைய வருது. ஈவினிங் ஸ்பாட் கிச்சன் அதுக்கப்புறம் சுகர் ஃப்ரீ வச்சு ஒரு காஃபி போட்டேன். சரி, நம்ம பாய்ஸ்லாம் இருக்காங்க இன்னைக்குன்ட்டு எல்லாரும் கவர் ஆற மாதிரி ஏஸ்தட்டிக்கா வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா நம்ம பாவாவோட பேக் தான் நல்லா ஏஸ்தட்டிக்கா கவர் ஆச்சு. கடைசியா எப்படியோ ஒரு வீடியோ எடுத்துட்டு வாழ்க்கை வரலாறும் உலக போர் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுல ரெண்டு பேரும் வர செம்ம சண்டை வந்துருச்சு. அப்படியே வீட்டுக்கு எஸ் ஆயிட்டு நைட் டின்னர் சாப்பிட்டு டே முடிச்சிட்டேன் கைஸ்.